அனைவருக்கும் வணக்கம். ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் கேட்க போறேன். இப்போ இந்த கேட்கும் பொழுது உங்க மனசுல என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? நீங்க நினைச்சது கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவோட முடிவில் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, என்ன கேள்வி அப்படின்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா எது அப்படின்னு, இதுதான் கேள்வி. சரியா? இப்போ நீங்க நினைச்சுக்கலாம், உங்க ஃபாதர் மதரை சொல்லலாம், ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்லலாம், ஏதாவது ஒன்று, இல்லை ஏதாவது ஒரு திங்ஸை சொல்லலாம், இந்த மாதிரி. ஓகே, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரி, இந்த கேள்வியை அவ்வை பாட்டிக்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. இருங்க உடனே வந்துட்டு வீடியோவை தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க. ஓகே, நம்ம லைஃப்பில் வந்துட்டு எவ்வளவோ டைமை வந்துட்டு நம்ம வந்துட்டு செலவு பண்ணுறோம் இல்லையா? அதில் ஜஸ்ட் இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப லாங்காலாம் போகாது, மிஞ்சி போனால் ஒரு 3 இல்லை 4 நிமிஷம் வந்து ஆகும். ஓகே, இந்த உங்களோட லைஃப்காக உங்களோட ஏதாவது ஒரு வகையில் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரியா? ஏதாவது ஒரு தமிழை பற்றி பேச போகிறாங்க, ஐயோ அவை பாட்டி கதையை சொல்ல போகிறாங்களா, கவிதை சொல்ல போகிறாங்களா, ஸோ வெரி போர் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடாதீங்க. ஓகே, கொஞ்சம் கேளுங்க, ரொம்ப பயனுள்ள தகவல் தான் இது. அவை பாட்டிகிட்ட போயிட்டு கேட்குறாங்க, அவை பாட்டி, இந்த உலகத்திலேயே வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவை பாட்டியோட பதில், பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமும் நான்முகன் படைப்பு. நான்முகன் திருமால் உந்தியில் பிறந்தோன், திருமால் அலைகடல் தூய்ந்தோன், அலைகடலோ சிறுமுனி கலசத்தில் ஒடுக்கம், கலசமோ புவியிற் சிறுமன், புவியோ அரவனுக்கு ஒரு தலைப்பாரம், அரவனோ உமையவள் ஒரு சிறு மோதிரம், ஒரு சிறு விரல் மோதிரம், உமையவள் ஈசனுள் ஒடுக்கும், ஈசனோ தொண்டருள் ஒடுக்கும், தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேணுமோ. இந்த இந்த பாடல் நான் சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு வந்துட்டு புரிஞ்சிருக்கும். அது அது அர்த்தம் உள்ளதாக தான் இருக்குது. ரொம்ப டிஃபிகல்ட்டான தமிழ்லலாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. இருந்தாலும் ஒரு சிலருக்கு புரியாது இல்லை, அதனால நான் விளக்கி சொல்லிடுறேன். என்னென்னா, பெருசு அப்படின்னா இந்த உலகம் தான் ரொம்ப பெரியது இல்லையா? அப்போது இந்த உலகம் பெரியதுன்னா இந்த உலகத்தை படைத்தவர் யார் அப்படின்னு சொன்னால், இது வந்துட்டு ஹிந்து கடவுள்களில் சொல்கிறாங்க. இது வந்து மதத்தை தாண்டி இதில் ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, அதனால் இந்த பதிவு வந்து எல்லாருக்குமே பொருந்தும் இது. ஓகே, ஹிந்து கடவுள்களில் நான்முகன் அப்படின்றவர் ஒரு கடவுள். ஓகே, அப்போ அவர் தான் படைச்சிருக்காரு. அப்போ அவர் பெரியவரா அப்படின்னா அவருமே கிடையாது. அவர் வந்து திருமாலோட தொப்புள் வழியாக பிறந்தவர் அவர். அப்போ திருமால் பெரியவரா அப்படின்னா திருமாலும் பெரியவர் கிடையாது, திருமாலும் ஒரு கடவுள். ஓகே, திருமாலும் பெரியவர் கிடையாது. அவரை தாங்கிட்டு இருக்கு இல்லை கடல், அவரையே ஒரு கடல் தான் தாங்கிட்டு இருக்கு. அவர் வந்து என்னன்னா கடல் மேலே தூங்கிட்டு இருப்பார் அந்த காட். ஓகே, அப்போ அந்த கடல் மேலே தூங்கிட்டு இருக்காருன்னா அந்த கடல் பெரியதா அப்படின்னா கடலும் பெரியது கிடையாது. அந்த கடல் வந்து எதில் இருக்குது அப்படின்னா அந்த அகத்திய முனிவர் இருக்காருல்ல, அவரோட உள்ளங்கையில் இருக்குது. அப்பா முனிவர் பெரியவரா அப்படின்னா அவரும் கிடையாது. அவர் வந்துட்டு ஒரு மண் குடுவை இருக்குல்ல, ஜாடி, அது உள்ளே இருப்பார். அப்போ வந்துட்டு மண் ஜாடி பெருசா அப்படின்னா மண் ஜாடி எதுலேருந்து வந்துச்சு? இந்த பூமியில் உள்ள மண் இருக்குல்ல, அதில் தான் வந்துச்சு. அப்போ பூமி பெரியதா அப்படின்னா அதுவும் பெரியது கிடையாது. அந்த பூமியவே அரவன் தான் தலைமையில சுமந்துட்டு இருக்கு. அரவன் யாரு அப்படின்னா ஒரு பாம்பு, அதை சொல்லுவாங்க. அரவனுக்கு ஒரு தலை பாரம் இந்த பூமி அப்படின்னு. ஓகே, அப்போ பாம்பு தான் தாங்கிட்டு இருக்கு இந்த பூமி அப்படின்னா பாம்பு பெரியதா அப்படின்னா அதுவும் கிடையாது. அந்த பாம்பையே அடக்கி, அதாவது ஈஸ்வரன் அவங்களோட மனைவி பார்வதி இருக்காங்கல்ல, அவங்க வந்து விரல்ல மோதிரமாக போட்டிருக்காங்க. அப்போ அது அவங்க வந்துட்டு பார்வதி அவங்க பெரியவங்களா அப்படின்னா அவங்களும் பெரியவங்க கிடையாது. அவங்க மனைவி இல்லையா, கணவனில் பாதி தானே மனைவி, அப்போ அவங்க கணவனில் பாதியாக இருக்காங்க. அப்போ ஈஸ்வரன் பெரிய ஆளா அப்படின்னா அவருமே கிடையாது. ஈசனோ தொண்டருள் ஒடுக்கம், தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேணுமோ. அதாவது அந்த கடவுளே யார்கிட்ட வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால் தொண்டு செய்கிறவங்க கிட்ட தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, இதுக்காங்க இவ்வளோ பெரிய விளக்கம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஓகே, என்ன இந்த ஒரு பாடல் என்ன ஒரு விஷயத்த சொல்ல வருது அப்படின்னு சொன்னால், தொண்டு செய்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். இப்போ ஒருத்தவங்களை வந்துட்டு பெரிய மனுஷங்க அப்படின்னு சொல்கிறது அவங்க பணத்தை வைத்து சொல்கிறது கிடையாது, அவங்களோட ஏஜை வச்சு சொல்கிறது கிடையாது. ஓகே, அவங்க எந்த அளவுக்கு பிறருக்கு உதவி பண்ணியிருக்காங்க,
ஓகே, அந்த உதவக்கூடிய மனம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் பெரிய ஆள், அவங்க தான் பெரிய மனுஷங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம வந்துட்டு யாரையுமே வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ அவர் பிக் ஷாட், பெரிய ஆள், இந்த ஊர்லேயே பாதி சொத்து அவரது தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இல்லை வயதை வைத்து சொல்லுவோம். இனிமேலாம் அப்படி யாரும் சொல்லாதீங்க. யாருமே பெரிய ஆள் கிடையாது. நம்ம பிறருக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னா நம்ம தான் பெரிய ஆள். ஓகே, அதனால பிறருக்கு நம்மால் முடிஞ்ச உதவியை பண்ணணும். இன்கேஸ் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல. ஒரு சில நபர்கள்லாம் இருப்பாங்க, அவங்க இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போவாங்க, இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. ஐயோ அவனுக்கா பண்ணுற, ஏன் பண்ணுற, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி வேலையை மட்டும் செஞ்சிடக்கூடாது. ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பதிவு பயனுள்ளதாக இருக்குன்னா பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. என்னோட சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.